நீங்கள் முதல்ல உணவில் சீரக தண்ணீர் நிறைய குடிக்கலாம். ஜீரக தண்ணீர் எப்படி 2-3 ஸ்பூன் சீரகத்தை வாணலியில் போட்டு வறுத்துட்டு அதில் 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துட்டு உணவு அருந்திய பின் சாப்பிடக்கூடிய தண்ணீராக அந்த ஜீரக தண்ணீரை குடிக்கலாம். சீரகத்தை வறுத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு அந்த சீரக பொடியும் உணவில் சேர்த்து கொள்ளலாம். இதோடு சேர்ந்து நீங்கள் சித்த மருந்துகளான நல்ல உப்பு சுண்ணம், சீரண சஞ்சீவி மாத்திரை, அப்புறம் குண்ம உப்பு, இந்த மாதிரி பல மருந்துகள் வயிற்று புண்களை, குடலில் இருக்கக்கூடிய அழற்சியை மாற்றக்கூடுவதற்கான நல்ல மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை நீங்கள் சித்த மருத்துவர்கள்ட்ட பெற்று அதை சில காலம் உங்களுடைய இரத்த கொதிப்பு மருந்துகளோடு சேர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா இரத்த கொதிப்பும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதோடு சேர்ந்து இந்த குடல் புண்கள், வயிற்றில் வரக்கூடிய பிரச்சனைகளும் முழுமையாக